கிரிப்டோ கரன்சி புல் மார்க்கெட் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு வியர்டஸ்ட் கிரிப்டோ புல்ரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 4th பிட்காயின் ஹால்விங் நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம். இந்த பிட்காயின் ஹால்விங் ஆனது பிட்காயினுக்கு ஒரு மிகப்பெரிய புல்லிஷான ஒரு ஈவெண்ட்டு. இன்னும் ஒரு மாதம் இந்த 4th பிட்காயின் ஹால்விங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருக்குது. இப்போ நம்ம போன சைக்கிள் இல்லை அதுக்கு முன்னாடி சைக்கிள் எடுத்துக்கிட்டோனாலும் இந்த பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறமா தான் பிட்காயினோட ப்ரைஸ் பயங்கரமாக மல்டிபிள் எக்ஸஸில் பர்சன்டேஜில் வந்து பம்ப் ஆகிருக்குது. பட் இப்போ ஏன் வியர்டஸ்ட் சைக்கிள்னு வந்து சொல்கிறேன்னா, பிட்காயின் ஹால்விங்க்கு முன்னாடியே நம்ம போன ஆல் டைம் ஹையும் பிட்காயினோட ப்ரைஸ் ரீச் ஆயிருச்சு. அதை பிரேக் பண்ணி நியூ ஆல் டைம் ஹையும் வந்து பண்ணிருச்சு. அட் த சேம் டைம் ஒவ்வொரு வாட்டியும் பிட்காயினுக்கு மணி ஃப்ளோ ஆகும். செகண்ட் எத்தேரியம் அதை பேஸ் பண்ணி லார்ஜ் கேப் மிட் கேப் அப்படி ஃப்ளோ ஆகும். பட் இந்த வாட்டி பிட்காயினில் ஃப்ளோ ஆனது உடனே மீம் காயின்ஸ்க்கும் வந்து ஃப்ளோ ஆகிருச்சு. நிறைய மீம்ஸ் வந்து பம்ப் ஆனது பார்த்தோம். டீகன்னு, அப்புறம் போமு, பாங்கு, அது இதுன்னு நிறைய விஃப்னு பயங்கரமாக வந்து பம்ப் ஆயிருச்சு. இந்த புல் மார்க்கெட்டில் எப்படி நம்ம கொஞ்சம் கரெக்டாக வந்து நோட்டீஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணுறது, அந்த என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் பிட்காயின், எத்தேரியம், டோஜ் காயின் இதெல்லாத்தோட மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும் வந்து பார்ப்போம், டெக்னிக் அனாலிசிஸ். அண்ட் லேட்டரான் இந்த வீடியோட எண்ட்லேயே நான் ஷார்ட் டேர்முக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆல் காயின் பற்றியும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சிகேடி பிக்ஸோட அப்டேட்டும் வந்து பார்க்கலாம். அண்ட் அப்கமிங் டேஸில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்ப்போம். வீடியோவில் நிறைய நியூஸஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. டெக்னிக் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். பிட்காயின் நேற்று இன்னைக்கு 2 நாளும் நல்ல செல் ஆஃப் வந்து நடந்திருக்குது. இப்போ $67,000 குறைவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இதை பார்த்து நீங்கள் கவலை பண்ணோம்னா கவலைப்பட வேணாம். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மூலமா சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் சேனல்ஸ்க்கும் நிறைய வந்து சப்போர்ட் கொடுங்க. ஹிந்தி சேனல்ஸ்லாம் 500K சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே தாண்டி போயிட்டு இருக்காங்க. தமிழ் கிரிப்டோ கம்யூனிட்டியும் வந்து நல்லா வந்து வளரட்டும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழ் சேனல்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போது ஏன் இதை பார்த்து நம்ம வந்து கவலைப்பட வேணாம்னா, இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் பிட்காயின் வந்து பார்த்தோம்னா ஓவரால் இந்த மார்ச் மாதத்துக்கு ஒரு புல்லிஷான ஒரு க்ளோஸ் தான். போன ஆல் டைம் ஹையும் தாண்டி ஒரு நியூ ஆல் டைம் ஹை மந்த்லிலேயே வந்து கிரியேட் பண்ணியிருக்குது, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். அண்ட் நேற்றும் இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல டம்ப் இல்லையா? இது மேபி இந்த மந்த்லி கேண்டலுக்கான ஒரு லோ ஃபார்மேஷனாக வந்து இருந்தால் விச் இஸ் வெல் அண்ட் குட். பட் நம்ம இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது எந்தெந்த லெவல்ஸ்லாம் மேஜராக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வீக்லிக்கு அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகும். வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இங்கே பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. இந்த வீக்லிலையும் ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் அப்படிங்கிறது. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்ப்போம். இது ஓவரால் இது வந்து ஹை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ மேக் பண்ணியிருக்குது. லேட்டரான் இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை மேக் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் இந்த ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு கீழே போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஷார்ட் டேர்மில் ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி பிட்காயின் வந்து கொஞ்சம் டம்ப் ஆகி கொஞ்சம் சைட்வைஸ் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னன்னா மேபி இந்த இடத்துலேயே இருந்தே கொஞ்சம் அகெயின் வந்து ஒரு ஹையர் லோ வந்து மேக் பண்ணிட்டு போச்சுட்டானா நியூ ஆல் டைம் எல்லாம் கூட வந்து பார்ப்போம் இந்த பிட்காயின் ஹால்விங் தொடர்ந்து. பட் இப்போ நம்ம 4 டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்ப்போம். 4 டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து ஷிஃப்டாக இருக்குது, கம்ப்ளீட்டாக மாறி பேரிஷாக வந்து மாறி இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து பயப்படனா டெய்லி டைம் ஃப்ரேம்லலாம் இன்னும் வந்து மாறலை. இது கொஞ்சம் மேஜராக இந்த 60,000 61,000 இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஒரு மேஜரான ஒரு ஏரியா. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி பிட்காயினோட ப்ரைஸ் வந்து டெய்லியிலேயே வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸ் அப்படிங்கிற வந்து வச்சுதுறானா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஒரு டம்ப் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். பட் விச் இஸ் வெரி அன்லைக்லி அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்படி நடக்க ரொம்ப பாசிபிலிட்டி குறைவாக தான் வந்து இருக்குது. ஏன்னா சைமல்டேனியஸாக பிட்காயின் ஹால்விங் இன்னும் 17 டேஸில் வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்குது. மேபி ஒரு ஸ்லோ டவுன் அப்படிங்கிற வந்து இருக்கலாம். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். பட் நம்ம நியூ ஹை வந்து பார்க்கணுன்றானா நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு ஹையரில் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லோயர் ஹை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனால் வந்து உண்டு. அது வரைக்கும் பிட்வீன் நம்ம பெருசாக எதுவும் வந்து பயப்பட வேணாம். இப்போது மேபி நம்ம இதை வந்து வீக்லியோட லோ ஃபார்மேஷன் அண்ட் மந்த்லியோட லோ ஃபார்மேஷனாக கூட இது வந்து இருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம எத்தேரியமுக்கு வந்து பார்ப்போம். எத்தேரியமோட புல்லிஷ் ஆக்ஷன் வந்து இன்னும் தொடங்கவே வந்து இல்லை. பிட்காயின் ஒன் சைட்வேஸில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சுனா எத்தேரியமில் நம்ம புல்லிஷ் ஆக்ஷன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் எத்தேரியமோட மிகப்பெரிய இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான் வந்து இருக்குது. வீக்லியில் வந்து பார்க்கும்போது இன் பிட்வீன் எதுவும் பெருசாக நாய்ஸ் வந்து இல்லை. ஏன்னா நம்ம இந்த ஹையை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணிடுச்சு எத்தேரியமோ. ஸோ டுவர்ட்ஸ் போன ஆல் டைம் ஹை போகிறது தான் எத்தேரியமோட அடுத்த
ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லைன் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. பட் அதுக்கு முன்னாடி இந்த பிட்காயின் ஹால்விங்லாம் முடிஞ்சு ஓவரால் அதுக்கேற்ற மாதிரி 1 by 1 அலைன் ஆகி வரும் அப்படிங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பு. திஸ் வில் டேக் டைம். மேபி இன்னும் ஒரு மே மாதத்துலையோ ஜூன் மாதத்துலையோ அந்த மாதிரி எத்தேரியம்லாம் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. கரெக்டாக இதுக்கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருந்துட்டு வந்துருக்குது. மேபி ஒரு நல்ல பம்ப் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு டம்ப் ஆகலாம். ஐ மீன் லைக் விக் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க கூட வந்து வாய்ப்பு வந்துருக்குது. போன ஆல் டைம் ஹையே இப்போ தான் வந்துருக்குது. என்ன தான் ஃப்ரண்ட் ரன் ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு பிட்காயின்லேயே அதிகபட்சமாக ஈஸி 100K கண்டிப்பாக இந்த சைக்கிளில் நம்ம பார்த்தாகணும். நிறைய பேர் 150Kன்றாங்க, 200Kன்றாங்க. அது எவ்வளோ வேணால் போகட்டும். பட் குறைஞ்சது இன்னும் நம்ம பாதி புல்ரன்னோ இல்லை கால்வாசி புல்ரன்னோ கூட வந்து பார்க்கல. பிட்காயினோட ரன்னே இன்னும் பெரிய லெவலில் பாக்கி வந்துருக்குது. அதான் நான் வந்து சொல்ல வரேன். நெக்ஸ்ட் நம்ம இது தொடர்ந்து வியர்டஸ்ட் கிரிப்டோ புல்ரன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஆர்டிக்கிள் அது ரிலேட்டடாக தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு வாட்டி இந்த புல்ரன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறம் தான் வந்து தொடங்கும். பட் இந்த வாட்டி அப்படியே மாறி அமைஞ்சது காரணம் என்னென்னா, பீப்புள் ஆல்ரெடி கிரிப்டோவில் நிறைய பேர், இப்போ நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், நிறைய புதுசாக வர ப்ராடக்ட்டோ இல்லை பிட்காயின்லையோ மார்க்கெட் இப்போ வந்து புல்லிஷாக மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. இதுக்கப்புறம் புதுசாக நிறைய பேர் என்டர் ஆவாங்கன்னு ஏற்கனவே இருக்கவங்களே அவங்கக்கிட்ட இருக்க மணியை எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட்டில் வந்து கொட்டுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ளீனாகவே இதை வந்து பார்க்கலாம். தெத்தர் வந்து 3rd பிளேஸில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 100 பில்லியன் தெத்தர்லேயே வந்து முடங்கி கிடக்குது. விச் மீன்ஸ் இந்த 100 மில்லியனும் பிட்காயின்லையோ இல்லை எத்தேரியம்லையோ இல்லை மற்ற ஆல்காயினில் வந்து போக முடியும். அப்போ கிரிப்டோ மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கவங்ககிட்டே இவ்வளோ USDT சைட்லைனில் வந்துருக்குது. ஸோ அதனாலே மார்க்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பம்ப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஆக்சுவலான ரீட்டைலர்ஸ் அப்படிங்கிறது பிட்காயின் 100K மேலே போனதும் ஏதாவது ஒரு NFTயோ ஒரு மீம் காயினோ பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி குளோபல் மீடியாவில் வந்து போடும் போது தான் இன்னும் பெரிய லெவலில் புல்ரன் அப்படிங்கிறது வந்து சுயரூபம் எடுத்து வெடிக்கும். ஆல்ரெடி இருக்க மணி இன்ஃப்ளோ இருக்குது, கொஞ்சம் மணி வந்து வெளிலேருந்து வந்துருக்குது. நிறைய பேருக்கு பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறம் பிட்காயின் பம்ப் தான் ஆகணும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தனால இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக இந்த புல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ரன் ஆகப்பட்டிருக்குது. அண்ட் ஆல்சோ மெயினான காரணம் என்னென்னா ETF வந்தது தான். யூஎஸில் ஸ்பாட் ETF வந்தனால நிறைய பேர் ETF மூலமாகவே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 பில்லியன் மேலே பிட்காயின் வந்து அக்வயர் ஆகப்பட்டிருக்குது. விச் இஸ் அ வெரி வெரி பிக் திங். அதனால நிறைய பேர் பிட்காயின் வாங்கவே பிட்காயினோட சப்ளை கிரன்ச் வந்து பிட்காயின் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகிருக்குது. இன்னொன்று சைமல்டேனியஸாக எத்தேரியம்க்கும் ETF அப்படிங்கிற வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எத்தேரியமோட ETFும் வந்து அப்ரூவ் ஆச்சுன்னா கிரிப்டோ சைக்கிளே வந்து ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலாக வந்து மாறிடும். நம்ம மிகப்பெரிய அளவில் கெயின்ஸ் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து அமையலாம். ஓகேங்களா? நிறைய இந்த சொலானா பேஸ்ட் மீம்ஸ் வந்து பம்ப் ஆச்சு. சொலானால மணி இன்ஃப்ளோ அதிகமாக இருந்தது. லேட்டரான இந்த பேஸ்ட் மீம்ஸும் வந்து வந்தது. அதில் தான் இந்த டீகனாக இருக்கட்டும். டீகன் வந்து பேஸோட லேயர் 3 வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 700 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வியர்டாக வந்து அமைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மீம் சீசன் வந்து பீக் புல் மார்க்கெட்டில் தான் வந்து பார்ப்போம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப சூனராகவே வந்து பார்த்துட்டோம். ஸ்டில் இன்னமும் மீம்ஸ் வந்து பெரிய லெவலில் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா இப்போவே நம்ம வந்து ஒரு 2.5 ட்ரில்லியன் தான் மார்க்கெட் கேப் பார்த்துட்டு இருக்கோம். போன வாட்டி 3 ட்ரில்லியன் போச்சு. அதை விட டபுள் மடங்கு ஒரு 7 ட்ரில்லியன் ஆகுது மினிமம் இந்த வாட்டி கிரிப்டோ புல்ரனோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறத வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். என்னோடது தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து மேஜராக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ரீசெண்டாக ஒரு USDT ஃபண்டு, அந்த USDT ஃபண்ட்னால இருக்க USDT கொஞ்சம் அப்படியே பிட்காயினுக்கு வந்து ஃப்ளோ இருக்குது. USDTயா இல்லை என்ன ஸ்டேபிள் காயின் ஹோல்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா USDT தான் இப்போதைக்கு மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்குது. USDT வந்து பஸ்ட் ஆயிடுச்சுன்னா கிரிப்டோ மார்க்கெட் புல்ரன்னே கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டியதான். விச் இஸ் வெரி வெரி அன்லைக்லி. அது நடக்க வாய்ப்பு இல்லை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பேனிக் ஆக வேண்டாம். ட்ரான் பேஸ்டாக ஒரு நியூஸாக வந்து பார்த்துருந்தேன், அதுவும் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் பிட்டோரண்ட் ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நல்லா வியூஸ் வந்து ஸ்பைக் பண்ணி வந்து கொடுத்துச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட SEC வந்து ட்ரான் ஃபவுண்டேஷன் பிட்டோரண்ட் ஃபவுண்டேஷன் வந்து சூ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிட்டோரண்ட் வந்து ட்ரான் வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு US பேஸ்ட் ஒரு சின்ன கம்பெனியாக தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகி இந்த பிட்டோரண்ட் வந்து இருந்தது. அந்த பிட்டோரண்டோட மதர் கம்பெனியை ட்ரான் ஃபவுண்டேஷன் வந்து வாங்கிட்டாங்க. என்ன இதுன்னா, நீங்கள் ட்ரானும் இந்த பிட்டோரண்டோட அந்த டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் செக்யூரிட்டிஸாக வந்து ஆஃபர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் ஃபவுண்டேஷன் வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்குது. இதை நாங்கள் வேர்ல்டு வைட் தான் வந்து செல் பண்ணியிருந்தோம். US பீப்புளுக்கு நாங்கள் வந்து செல் பண்ணவே இல்லை. USக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி நியூஸ் இது வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் இதை பற்றியும் ட்ரானும் பிட்டோரண்ட் அப்டேட் வேணும்னாலும் வந்து சொல்லுங்கள். சரி, இதை தொடர்ந்து பிட்காயின் பேலன்சஸ் ஹவ் ட்ராப்ட் ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் இன் 2024. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ETF மூலமா நிறைய வந்து அப்சர்வ் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் டேக்கிங் வந்து நடக்கிற மாதிரி வந்து தெரியல.
இன்னும் பெரிய லெவலில் இந்த பையிங்ஸ் அப்படிங்கிறதான் வந்து நடக்குது. அண்ட் இந்த ETF அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம யூஎஸோட மார்க்கெட்டே 40 ட்ரில்லியனில் இருக்குது. ஸோ அதனால் யூஎஸில் இருக்க ஸ்பாட் ETF மூலமா எவ்வளோ மணி இன்ஃப்ளோ கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வரலான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கிரிப்டோ ஸ்கேம் அப்படிங்கிறனால வராமல் இருப்பாங்க. நிறைய பேர் கிரிப்டோக்குள்ளே யூஎஸ்லேருந்து எப்படி என்ட்ரு ஆகுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொன்றும் ETF அப்படிங்கிற தனி டாக்ஸ் லேபில் போகுமா என்னன்னு தெரியல யூஎஸில். ஸோ அதனாலையும் நிறைய பேர் ETF தானே நம்ம டைரெக்டாக எக்ஸ்போஷர் இல்லையா அப்படின்னு அவங்களோட பேங்க் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ் மூலமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் எத்தேரியம் ETF பற்றி சொல்லியிருந்தேன். எத்தேரியம் ETF ஓட டெட்லைன் இந்த May 31 இந்த அப்பீலிங்கானது வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போல்கா மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் 2.4 மில்லியன் பெட்டிங் இந்த எத்தேரியம் ETF மேலே வந்து நடந்திருக்குது. அதில் 19% பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் ETF வந்து அப்ரூவ் ஆகும்னு இது பண்ணியிருக்காங்க. 81% பீப்புள் வந்து எத்தேரியம் ETF வராது, இப்போதைக்கு வந்து அப்ரூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்களே கூட வந்து ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போல்கா மார்க்கெட்ஸில் 19 சென்ட்டுக்கு இந்த ஷேர் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 5 மடங்கு ப்ராஃபிட். இதே நீங்கள் அப்ரூவ் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா 80 சென்ட் வாங்கலாம். உங்களுக்கு ஒரு 20-30% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து அமையும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஃப்ரீ தான். சின்னதாக இந்த பிரைட் பூல் பற்றி RD5 பற்றி வந்து பார்த்துட்டு என் பண்ணிடலாம் வீடியோவை. RD5 வந்து பிட்காயின் பேஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட். இவங்க வந்து April 10 அவங்களோட RD5 அப்படிங்கிற டோக்கன் வந்து லான்ச் அப்படிங்கிற வந்து பண்ணுறாங்க. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. விச் எக்ஸ்சேஞ்சஸ் RD5 will land அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. பேசிக்காக இது இந்த பிட்காயின் மேலே பில்ட் பண்ணுற ஒரு லான்ச் பேடு, பிரிட்ஜ், அதுக்கப்புறம் வேலட்டை இவங்க வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இதை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இவங்க வந்து ஒரு நல்ல மெவன் கேபிட்டல், அப்புறம் CD5ல ஐடியா பண்ணியிருந்தாங்க, செயின் GPTல ஐடியா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களுக்குன்னு ஒரு வாஸ்டான ஒரு கம்யூனிட்டி ஆல்ரெடி வந்து பில்ட் ஆயிருச்சு. ஸோ அதை நான் க்ளோஸாக வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் செக் பண்ணி வந்து பாருங்க. அண்ட் சட்டோசி சிங் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கனால இதுவும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பிரைட் பூலும் வந்து நான் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தேன். இனிஷியலாக லான்ச்க்கு அப்புறம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. இப்போ நல்ல டம்ப் 32 சென்ட்ஸ் வந்துருச்சு. விச் இஸ் வெறும் 30 மில்லியன் தான் வேல்யூவேஷன். மார்க்கெட் கேப்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மில்லியன் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதுவுமே ஷார்ட் டேர்மில் 30 சென்ட்ஸ் கீழேயோ இல்லை இந்த பர்டிகுலர் ரீஜன்லையோ கொஞ்சம் அக்வயர் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு 2x ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது. கேட்டில் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. மேபி நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லிஸ்ட் பண்ணாங்கன்னா சீரியஸாக கொண்டு போனால் வேறு லெவலில் போகலாம். பட் அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இது சின்ன சின்ன கேப்ஸில் வந்து 2xக்குலாம் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். பிரைட் பூல் இப்போ ஓகேயா இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அண்ட் நம்ம மெயினாக டெலிகிராம் சேனல் ட்விட்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.